ஒரு குருவி கூடியா 5 குடும்பம் ஒரு தொழிலியா சொல்லுங்கய்யா, நாங்க எங்கயா போவோம்? எங்களுக்கு வேற தொழில் இல்லையா? அவங்க மேல தப்பு வச்சுட்டு எப்படி நீ வள்ளத்தை பிடிச்சிட்டு போலாம்? ஒரு வள்ளக்காரங்க வந்தாங்கன்றதுக்காக எல்லா வள்ளக்காரங்களும் நீங்க தப்பு சொல்லக்கூடாதுல. ஒரு தாய் பெத்த ஒரு குடும்பம், ஒரு தாய் பெத்த புள்ள 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ஒரு குடும்பத்து பிள்ளையா, ஒரு குடும்பத்து பிள்ளை. நான் பல நேரம் சொல்லுவேன், ஐயா ஒரு குடும்பத்து பிள்ளை. நம்ம 8 குடும்பத்தை சேர்ந்தவங்க. அண்ணன் விட்டாது எங்க வீட்டுக்காரவேன் ஆளு எலும்போட சிட்டியா வயிற்று பார்த்து சுகம் இல்லாம போயிருக்கா. ஐயா எலும்போட சிட்டியா கால வைத்தியம் பார்த்து போயிருக்கா. அண்ணனுக்கு பழச்சா தண்ணிய சாப்பாடு அது எல்லாம் போடுவியா? இப்படி பிடிச்சிட்டு போயிட்டா ஐயா தொழிலாளி வளர்த்து எல்லாரையும் மீட்டோட சொல்லுங்கய்யா. 6 பேர் 6 பிள்ளை 3 பிள்ளை 4 பேருக்கும்யா. 6 பேருக்கு அவங்க பார்க்கணும்யா. அவங்க உழைச்சா தண்ணி எங்களுக்கு சாப்பாடு, அவங்க போயிட்டு தண்ணி எங்களுக்கு உணவு. அவங்க சொல்லுங்க அம்மா பிள்ளை 2 பேரு அண்ணன் தம்பி அண்ணன் மகன் எல்லாருமே சொந்த பிள்ளையா. ஒரு நாள் பிள்ளையா, ஒரு நாள் பிள்ளையா. ஒரு குருவி கூடியா 5 குடும்பம் ஒரு தொழிலியா. ஒரு தொழில வச்சா 5 குடும்பம் வாழுதியா. 5 குடும்பத்து பிள்ளைகளும் என்னையா செய்வான்? 5 நாடாந்திரத்துல நிக்குதியா. எங்க வள்ளத்தையும் தொழிலை விட சொல்லுங்கயா. 4 வள்ளத்தையும் தொழிலை விட சொல்லுங்கய்யா. நான் பிறந்த 8 தொழிலாம் போக மாட்டேன்டியா. எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கய்யா. இங்க நிக்கலையா விடுமா? 5 ஒரு குடும்பத்து உள்ள அக்கா தங்கச்சி மாப்பிள்ள தானியா கடலுக்கு போயிருக்குது. ஒரு படகுல கண்மணி வள்ளத்துல 5 பிள்ளையா, 5 அக்கா தங்கச்சி. வீட்டுக்கார மாத்திரமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. நீ தனியா கடலுக்கு போனாங்க. எனக்கு வந்து ஆஸ்பத்திரி போகணுமியா. அவங்க ஆஸ்பத்திரி போகணுமியா. அவங்க போயிட தனியா எங்களுக்கு சாப்பாடு. அவங்க தனியா கடலுக்கு போகணும். வள்ளத்தையும் போடுறேன் அவங்களையும் விட்டுருக்கையா. விட சொல்லுங்கய்யா. நாங்க எங்கயா போவோம்? எங்களுக்கு வேற தொழில் இல்லையா? நேத்து போனாங்கய்யா. நேத்து போனாங்க. அவங்க பேரு கிராசியா. அவங்க பேரு கிராசியா. என் பேரு அந்தோணி அம்மாள். ஐயா நீங்க விட சொல்லுங்கய்யா. நாங்க மீன் தனியா பிடிப்போம். அண்ணனைக்கு பணம் தனியா சாப்பாடு. நேத்து கடலுக்கு போயிருக்காங்க எங்க மாமா. ஒரே வல்லம் தான் 40 வருஷமா போய்கிட்டு இருக்காங்க தொழிலுக்கு. மாமா சித்தப்பா எல்லாரும் ஒரு குடும்பம் தான். இங்க எதுவும் பெருசா சேர்த்து வைக்கல. அண்ணனைக்கு உழைச்சு அண்ணனைக்கு பாக்குறவங்க. கடை வாடகைக்கு ஸ்ரீலங்கா நேவி சைடுன்னு போனது கிடையாது. 40 வருஷம் போய் என்ன கேட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. 40 வருஷமா பார்த்து கிடையாது. சோளத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்கன்னா அது யாரோட தப்பு? ஸ்ரீலங்கா நேவி எப்படி இந்திய எல்லைக்குள்ள வரலாம்? இந்திய எல்லைக்குள்ள வந்து எப்படி பிடிச்சிட்டு போகலாம்? சோளத்துல இருந்து வலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கா நேவிக்குல இருந்து எந்த வலையுமே எடுத்துட்டு வரல. அப்ப இது யார் மேல தப்பு? யார் மேல நாங்க கேஸ் போடலாம்? அவங்க எப்படி எடுத்துட்டு போகலாம் எங்க வள்ளத்தை? அவங்க மேல தப்பு வச்சுட்டு எப்படி வள்ளத்தை பிடிச்சிட்டு போகலாம்? ஒரு வள்ளக்காரங்க வந்தாங்கன்றதுக்காக எல்லா வள்ளக்காரங்களும் நீங்க தப்பு சொல்லக்கூடாதுல. அந்த வள்ளக்காரங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மீனை எடுத்து போட்டுட்டு வள்ளத்தை விடுங்க. அதை விட்டுட்டு ஏன் ஆட்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க?